எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த சேஞ்ச் நமக்கு ஈஸியாகவும் நம்ம நினைச்ச இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்காக தான் நம்ம கிட்ட இருக்கிறது ஐ சிங், த புக் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம ப்ரெசென்ட் எனர்ஜியில் என்ன எனர்ஜியில் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கைட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் கிடையாது. இது வந்து நீங்கள் என்ன எனர்ஜியில் ப்ரெசென்ட் எனர்ஜியில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் தேவை, ஒரு அவேர்னஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம ஐ சிங் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு என்னென்னலாம் உங்கள் லைஃபோட கோல்ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மேஷ ராசிக்கான ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ், அபண்டன்ஸ், க்ரோத் எல்லாமே அது சுப்ரீம் சக்ஸஸை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகிராம். ஸோ ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹெக்ஸாகிராம் வந்து சொல்லுது. நமக்கு அட்வைஸ் என்னன்னா அதிமிகு ஆசை ஆபத்து. ஸோ இந்த இடத்துல வந்து ஐ சிங் என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த டைம்ல இதெல்லாம் லைட்டாக டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மந்த் சூப்பராக போகும். ஸோ இந்த டிவைன் கோட் இதை வந்து நீங்கள் வந்து சொல்லும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இது இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடத்தி கொடுக்கும். டெய்லி வந்து நீங்கள் மார்னிங்கும் நைட்டும் இதை வந்து ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஸ்டேட் ஃபோக்கஸ்டாக இருக்கும், அலைன்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வித்யா மன்னவன், எனர்ஜி ஹீலர். எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அந்த சேஞ்ச் நமக்கு ஈஸியாகவும் நம்ம நினைச்ச இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்காக தான் நம்ம கிட்ட இருக்கிறது ஐ சிங், த புக் ஆஃப் சேஞ்சஸ். ஐ சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 5000 வருடம் பழமையான ஒரு சைனீஸ் ஏன்ஷியன் சிஸ்டம் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம ப்ரெசென்ட் எனர்ஜியில் என்ன எனர்ஜியில் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கைட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 2026க்கான இந்த மந்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப்ல நிறைய வந்து நமக்கு அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் கிடையாது. இது வந்து நீங்க என்ன எனர்ஜியில ப்ரெசென்ட் எனர்ஜியில இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் தேவை, ஒரு அவேர்னஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம ஐ சிங் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து கைட் பண்ணும். ஸோ அது வந்து உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு எங்கே உங்களுடைய சேஞ்சஸ் வேணுமோ அந்த இடத்துல அழகாக வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு ஐ சிங் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம ஐ சிங் இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி வந்து கைடன்ஸ் கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ சிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைடன்ஸ் கொடுத்துரும். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சில டூல்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த மந்த்துக்கு, அதுவும் வந்து உங்களுக்கு ஹெக்ஸாகிராமில் என்ன நமக்கு வந்திருக்கோ அதுக்கான ஒரு டூல் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து 3 டூல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் வந்து நமக்கு ஆக்சஸ் வந்து உங்களுக்கு பேர்லேயே தெரியுது, ஆக்சஸிங் எனிதிங் ஃப்ரம் எனிவேர் தான் இது. ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்கள் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆக்சஸ் கொஷின் தான் இது. ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் தேடக்கூடாது. இது ஜஸ்ட் நீங்கள் கேட்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து காம் டவுன் ஆகி உங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியாட்டாலுமே உங்களுக்கு வந்து அதுக்கு மைண்ட் காம் டவுன் ஆகும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஐடியா வரும், நியூ பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகும். ஸோ இந்த கொஷினை நீங்கள் ரிப்பீட்டடாக சொன்னால் போதும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது அஃபர்மேஷன். ஸோ இந்த உங்களுக்கு எனர்ஜிக்கான ஒரு அஃபர்மேஷன் தான் அது. ஸோ இந்த அஃபர்மேஷனை நீங்கள் வந்து சொல்லிட்டே இந்த மந்த் இருக்கும்போது ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் இது பாசிட்டிவாக நடக்க வேண்டியிருக்கோ எல்லாமே இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஸ்விட்ச் வேர்ட் அண்ட் சீக்ரெட் கோட்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக சொல்லும் போது சப்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்ட் பண்ணி அடுத்ததா உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையுமே ஈஸியா உங்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டியதுதான் இந்த டூல்ஸ். ஸோ நீங்க வந்து இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு என்னென்னலாம் உங்க லைஃபோட கோல்ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான ஹெக்ஸாகிராம் அது கூடவே வந்து டூல்ஸையும் பார்த்துடலாம். மேஷ ராசிக்கான ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகிராம் நம்பர் 14 வந்திருக்கு, பொசஷன் இன் கிரேட் மெஷர். ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளார்ந்த வளம், சக்ஸஸ், அபண்டன்ஸ், க்ரோத் எல்லாமே அது சுப்ரீம் சக்ஸஸை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகிராம். ஸோ ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹெக்ஸாகிராம் வந்து சொல்லுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா
பெரும் செல்வம், உயர்ந்த வெற்றி, உள்ளார்ந்த வளம், இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து அறிவு இருக்கு, அபண்டன்ட்டா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஹெக்ஸாகிராம் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட அறிவு இருக்குது, நீங்கள் முக்கியமாக வந்து ஷேரிங் தான் இந்த இடத்துல. நீங்கள் உங்ககிட்ட அபண்டண்ட்டாக என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் மேலும் மேலும் நல்ல வந்து வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத நமக்கு ஹெக்ஸாகிராம் சொல்லுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வைஸ் என்னன்னா, அதிமிகு ஆசை ஆபத்து. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜாஸ்தியாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கிறது இந்த டைமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக ஆசைப்படாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் பவர் வித் இன்டெகிரிட்டி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து அதிகாரம் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அதிகாரத்துக்கான ஒரு நேர்மையை வந்து நீங்கள் கையாளணும் அப்படின்னு தான் நமக்கு வந்து ஹெக்ஸாகிராம் வந்து சொல்லியிருக்கு இந்த இடத்துல. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்சிங் லைன் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு முதல்லையே வந்துருச்சு. ஆரம்ப நிலையில் சேஞ்சிங் லைன் 1லேயே வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே ஒரு சேஞ்ச் பண்ணணுங்கிறது தான் நமக்கு ஐச்சிங் சொல்கிற ஒரு கைடன்ஸ். ஸோ என்ன மாதிரியான இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வளமும் வாய்ப்பும் ஆரம்பத்திலேயே நல்லா இருக்கிறதுனால, அதுவும் சேஞ்சிங் லைனும் ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து இருக்கிறதுனால, இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த பொறுமையோடையும் அதே சமயம் வந்து ரொம்ப நேர்மையாகவும் நீங்கள் வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஏன்னா இது ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டாதான் இதை வந்து அப்படியே நிலைச்சி இருக்குங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐச்சிங்கோடைய அட்வைஸாக இருக்கு. ஸோ நம்மளோட சேஞ்சிங் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பணிவோடையும் பொறுப்போடையும் இருக்கும் போது இந்த வளர்ச்சி அப்படியே நம்ம முன்னேற்ற பாதையில் போகுங்கிறது தான் வந்து ஐச்சிங்கோடைய கைடன்ஸாக இருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐச்சிங் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த டைமில் நம்ம வந்து ஞானத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் சேஞ்சிங் லைனில் இருக்கக்கூடிய நமக்கு அட்வைஸாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இந்த எனர்ஜியில் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் லைட்டாக டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மந்த்தை சூப்பராக போகும். அடுத்து இந்த மந்த்துக்கான இந்த எனர்ஜிக்கான டூல் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து ஆக்சஸ் கொஷின் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஆக்சஸ் டூல் வந்து இந்த மந்த்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஈஸியஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் மீ டுடே. ஸோ இதுதான் வந்து ஆக்சஸோடைய டூல் இந்த மந்தோடையது. ஸோ இதை கேட்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆரம்பத்திலேயே வந்து நம்ம பார்த்தோம், நமக்கு எல்லாமே வந்து இந்த மந்த்தை ஏற்கனவே இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத உங்களால யோசிக்க முடியல அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்க வந்து கேட்கும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அதுவே உங்களை கைட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டினை வந்து நம்ம சொல்றோம் இந்த மந்த். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டூல் 2 போறோம், அஃபர்மேஷன். ஸோ இந்த டூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ யூஸ் மை எபிலிட்டிஸ் வித் ஹியூமிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கிளாரிட்டி. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் டூல். இதை வந்து நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும் போது உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும், ஹியூமிலிட்டியா இருப்பீங்க, அதே மாதிரி ரெஸ்பான்சிபிளாகவும் நம்மளால இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டூல். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய டூல் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட் அண்ட் த ஹீலிங் கோட். ஸோ இது வந்து டிவைன், டுகெதர், ரீச், நவ். அது கூடவே 741 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சிருக்கோம். ஸோ இந்த டிவைன் கோட் இதை வந்து நீங்கள் வந்து சொல்லும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக இது இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடத்தி கொடுக்கும். அடுத்து வந்து 741 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கோட். ஸோ இது வந்து ஒரு ஹீலிங் கோடுன்னு நம்ம சொல்லலாம். இதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக சொல்லும் போது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 டூலோடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டெய்லி வந்து நீங்க மார்னிங்கும் நைட்டும் இதை வந்து ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஸ்டேட் ஃபோக்கஸ்டா இருக்கும், அலைன்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது நீங்க இந்த மந்தோட எண்டே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பா எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இந்த மந்த் நம்ம ஜான்ல இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். சவுத் இந்தியாலேயே வெரி ஃபர்ஸ்ட் டைம் 12 ராசிகளுக்கும் ஐச்சிங் மூலமா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க மணி சேவ் ஆகி உங்களோட எனர்ஜி சேவ் ஆகி நீங்க நினைக்கிற உங்களுடைய என்ன டெஸ்டினேஷன் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஐச்சிங் மூலமா இது மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல உங்களுக்கு பர்சனலா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் இருக்கோ, மேபி நீங்க வந்து குழந்தையோடைய ஒரு லைஃப் டெசிஷன் மேக் பண்றதா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றதா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பர்சனல் ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கலாம், ஒரு டெசிஷன் மேக் பண்றதுல நீங்க வந்து கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐச்சிங் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்து உங்களை வந்து கைட் பண்ணி ரைட் டைரக்ஷனில் கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐச்சிங் மூலமா நான் பார்த்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.